உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தனுசு ராசியின் ஆணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வரவிற்கு மீறிய செலவுகள் கவலையை ஏற்படுத்தும். சில தருணங்களில் குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்கு கடன் வாங்க நேரிடும். சனி பகவான் ஆதரவாக சஞ்சரிப்பதால் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவி கிடைக்கும். குருவின் நிலையினால் விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படும். உடல் நலன் பாதிக்கப்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படும். நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் இழுவரை நிலையே நீடிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. எத்தகைய தருணத்திலும் பொறுமையை இழந்துவிடக்கூடாது. உத்தியோகம். சனி பகவான் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நிர்வாகத்தினர், மேலதிகாரிகள் ஆகியோரின் பாராட்டுதல்களும் ஆதரவும் கிடைக்கும். பணிகளில் திறமை அதிகரிக்கும். வேலை அல்லது நிறுவன மாற்றத்துக்கு விருப்பம் இருந்தால் தற்போது முயற்சிக்கலாம். வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்தால் தற்போது முயற்சிக்கலாம். கிரகநிலைகள் சாதகமாக அமைந்துள்ளன. தொழில் வியாபாரம். அர்த்தாஷ்டக நிலையில் அமர்ந்துள்ள ராகுவினால் போட்டிகள் சற்று கடுமையாக இருக்கும். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறும். இடைத்தரகர்களின் போக்கு உங்களுக்கு கவலை அளிக்கும். இருப்பினும் லாபம் குறையாது. உழைப்பு கடுமையாக இருக்கும். நிதி நிறுவனங்களினால் அவ்வப்பொழுது பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். விஸ்தரிப்பு திட்டங்களை மட்டும் தற்போதைக்கு ஒத்தி போடுவது நல்லது. கலைத்துறையினர். வாய்ப்புகளும் வருமானமும் ஒரே சீராக நீடிக்கும். பழைய கடன் பிரச்சனைகள் கவலையளிக்கும். திரைப்படத்துறையினருக்கு சிறு முன்னேற்றம் ஏற்படும். தயாரிப்பாளர்கள் குறைந்த அளவில் முதலீடு செய்து படங்கள் எடுக்கலாம். ருணஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அரசியல் துறையினர். கட்சியில் செல்வாக்கு பாதிக்கப்படக்கூடும். மேல்மட்ட தலைவர்களும் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். உங்கள் மீது வழக்குகள் இருந்தால் அவை நீடிக்கும். மாணவ மாணவியர். இம்மாதம் முழுவதும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. மிகவும் பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்கும். மனதில் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றும். ஒரு சிலருக்கு சகவாச தோஷம் ஏற்படக்கூடும். சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது எதிர்காலத்துக்கு நன்மை தரும். ஒரு சிலர் ஆசிரியர்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். விவசாயத்துறையினர். இம்மாதம் முழுவதும் செவ்வாய் அனுகூலமாக இல்லை. இருப்பினும் 3ஆம் ஸ்தானத்தில் சனி பகவான் சுபபலம் பெற்று விளங்குவதால் விளைச்சலும் வருமானமும் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும். வயல் பணிகள் கடுமையாக இருக்கக்கூடும். பெண்மணிகள். குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அரிக்கும். அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினால் கை கால்களில் மூட்டு வலி, வயிற்று வலி, மாதவிடாய் சம்பந்தமான உபாதைகள், உடலில் அசதி ஆகியவை உங்களை வருத்தும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அதிகமாக உழைக்க நேரிடும். திருமண வயதிலுள்ள பெண்களுக்கு வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படும். பரிகாரம். வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆணி 22 இரவு முதல் 25 காலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.